வாஸ்து வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாயிருச்சு இன்னைக்கு. இன்னைக்கு வாஸ்து இல்லாம எதுவுமே கிடையாது. எந்த வீடு எடுத்தீங்கனாலும் வாஸ்து கண்டிப்பாக பார்க்குறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் காரணம் வந்து வாஸ்துவோட காரணமா தான் இருக்கு. வாஸ்து சரி பண்ணாம இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பில்டிங்க வந்து நீங்க டச் பண்ணவே முடியாது. ஒரு பில்டிங் டிசைன் பண்ணவே முடியாது. ஸோ எங்ககிட்ட இருக்க டிசைனர் டீம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வாஸ்து. இப்போ நம்ம வந்து வாஸ்து தான் நம்மளோட பேஸ். வாஸ்துலேருந்து தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கறனால, முதல் பாயிண்ட் வந்து நாங்க வாஸ்து கிளியர் பண்ணிட்டு தான், வாஸ்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு டிசைன் சாட்டிஸ்ஃபை பண்றோம். ஸோ எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகுது அப்படின்னா, எடுத்த எடுப்பிலேயே வந்து நம்ம வந்து டிசைன் பார்க்கறனால தான், மீண்டும் அந்த வீட்டில் குடி போக முடியாமல் எத்தனையோ வீடுகளை வந்து நான் மீண்டும் போய் நான் வந்து சரி செய்து கொண்டு கொ சரி செஞ்சிருக்கிறேன். அத நான் உங்களுக்கே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ பன்னாரியம்மன் நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருப்பூர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 13 வீடு வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து பிரச்சனை தான். எல்லாமே ஏற்கனவே ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கட்டி பில்டர்ஸ் அவங்கலாம் வந்து வச்சு முதல்ல ஏற்கனவே கட்டியிருக்கிறாங்க. மறுபடியும் போய் நான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். காரணம் வந்து நீங்கள் டிசைனும் ஃபேஷனும் ப்ளஸ் மாடல் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வாஸ்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கண்டிப்பாக நூல் இல்லாத ஊசி இருக்குது பார்த்தீங்களா? நூல் இல்லாத ஊசி வந்து தச்சா எப்படிங்க துணி தைக்காது இல்லையா? ஆனால் மிஷின் ஓடும். அந்த மாதிரி தான் இதுவுமே. அந்த வாஸ்துங்கிறது வந்து அந்த நூல் மாதிரி. அந்த ஊசிங்கிறது வந்து ஃபேஷனு, மாடலு, அப்புறம் வந்து குவாலிட்டி, ஸ்ட்ரென்த்து இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லாமே. அப்படின்னா தான் அந்த துணியை தைக்க முடியும். அந்த நூல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒரு துணியை தைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாஸ்து வந்து அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி செங்கல் இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சென்டிமீட்டரில் வாஸ்து இருக்கணும். வாஸ்து வாழணும் அதில். வாஸ்து பேசணும். வாஸ்து வியாபிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த பில்டிங்கில் வந்து குடியே இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நிச்சயமாக குடியிருக்க முடியாது. இன்னைக்கு மேலே எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் டு த எந்த ரிலீஜியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வாஸ்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது அன்அவாய்டபுளாக ஒன்று ஆகிப்போச்சு. ஸோ நம்ம வந்து வாஸ்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் பூமி பூஜை போடும்போது வந்து வாஸ்து பூஜை போட்டு இன்றைக்கி வாஸ்து பூஜை போடுறோம் நம்ம திருநெல்வேலியில். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்கள் வீடியோ. ஸோ பூமி பூஜை போடுறது வாஸ்து பூஜை வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். பற்றாக்குறைக்கு அவங்களோட ஹாரோஸ்கோப்ஸும் நாங்கள் செக் பண்ணுறோம். ஸோ ஹாரோஸ்கோப்ஸ் வந்து நம்ம பேசிக்காக வந்து அஸ்ட்ராலஜருங்கிறனால வாஸ்துங்கிறனால ஜெம்மும் பார்க்குறனால உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஆல் இன் ஆல் இதிலே வந்து உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகிடும். நீங்கள் எல்லாமே A to Z செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டைமிங்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ஒரு ஆஸ்பீஷியஸான செலவு பண்ணணுமா பண்ணிக்கலாம், இல்லை ஒரு இன்ஆஸ்பீஷியஸான ஒரு செலவை வந்து குறைக்கணுமா இதை வச்சு அதை குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக உங்களுக்கு வந்து அமையிறது காரணம் வந்து இந்த முக்திகேஸ்வரர் பில்டர்ஸ் தான். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ வந்து பூஜையும் ஃப்ரீ. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாமா, கரெக்ஷன் பண்ணிக்கலாமா, தரவாக கரெக்ஷன் பண்ணிக்கலாமா, பில்டிங் ஓரியன்டாக கரெக்ஷன் பண்ணிக்கலாமா, என்ன மாதிரியான வாசல் வைக்கலாம் உங்கள் ராசிக்கு, என்ன மாதிரியான கலர்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான வந்து கேட்ஸ் வைக்கலாம், எத்தனை அடியில் வைக்கலாம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ் பண்ணி உங்களோட ஹாரோஸ்கோப் ஸ்டடி பண்ணி அதை பார்க்கும்போது 100% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இது வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதை ஓரியன்ட் பண்ணி தான் டிசைன்ஸ் வரும். உங்கள் வாஸ்து வந்து கிளியர் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அதோட பேஸில் தான் உங்களுக்கு டிசைன்ஸு, மாடல்ஸு, அதோடைய பிக்சர்ஸ், அதோடைய ப்ளூ பிரிண்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே ஜன்னல் வரணும், ஜன்னல் குத்து இருக்கா, தெரு குத்து இருக்கா, மூளை குத்து இருக்கா, இப்படிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜன்னல் வந்து 2 சைடு ஜன்னல் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் வந்து 1 mm ஒரு சென்டிமீட்டர் கூட முன்ன பின்ன வரக்கூடாது. ஒரே இங்கே ஓப்பன் பண்ணால் அங்கே காற்று அங்கே வெளியில் போகணும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி லெவலில் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தில், அதாவது காஸ்மிக்கில் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ எனர்ஜிஸ் வந்து டு பி பேலன்ஸ்டு. புரியுதுங்களா? மூளைக்குத்து அதே மாதிரி தாங்க. தெரு குத்தும்பாங்க, மூளை குத்தும்பாங்க, தெருவில் நேரே வந்து குத்துவாங்க. அந்த வீடெல்லாம் நீங்கள் பாருங்கள், அது நிச்சயமாக பழமையாகி ரொம்ப பழசாகி அதை வாழ முடியாமல் பாலடைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, சரி அப்படியே தெருக்குத்து தான் இடம் வாங்கிட்டீங்க, அதை என்ன பண்ணலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்குன்னு நிறையா அப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டுறதுக்குலாம் இருக்குது. இந்த வீடை வந்து வாசலை தெருவு பக்கம் பார்க்காம உள்ளே என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்து வீடை திருப்பி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வேஸ்ட்டு பண்ணாமல் 100% வந்து ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டடி பண்ணி நம்மக்கிட்ட வந்து ரிசல்ட் ஓரியன்டான பீப்புள், அதாவது வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி ஏற்கனவே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீப்புளும் இருக்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அவங்க நம்பர்ஸ் நாங்கள் கொடுப்போம்.
கொண்டு போய் நேர்லயே காமிச்சிரும். ஸோ அவங்களுக்கு ஆல்டர் பண்ணி இப்போ எப்படி இருக்குது, நான் நேர்லயே காமிச்சிருக்கேன் நிறைய பேர்த்த. ஸோ அவங்கள ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க, ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி எப்படி இருக்காங்க, இது எல்லாமே அதிலேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நன்றி.